மனிதனாக பிறந்தவனுக்கு அல்லாஹு தஆலா இன்பத்தையும் துன்பத்தையும் இரண்டர கலந்த கலவையாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். கவலையோடு வாழ்பவனும் இல்லை, அதே போல மகிழ்ச்சியிலே திளைப்பவனும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கவலை எந்த அளவுக்கு உள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, மூமின்கள் அனைவருமே இந்த கவலையினால் பொருளாதாரத்தில், பிள்ளைகளால், உலகத்தின் விஷயங்களால் அல்லது நோய்களால் ஏதாவது ஒரு வகையிலே அந்த கவலையின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் சகோதரர்களே. அதனால்தான் அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது அந்த மக்கள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். எங்களை கவலைகளிலிருந்து காப்பாற்றிய, எங்களை கவலைகளிலிருந்து மீட்சியடைய செய்த எங்களுடைய ரப்பான எங்களுடைய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்களாம். அந்த ஒருவனுக்கே எல்லா புகழும், ஏன்னா எங்களுடைய ரப்பு மன்னிப்பவன், நன்றி செலுத்துபவன் என்று அவர்கள் சொல்லி நுழைவார்கள் என்று சொல்கிறார். அப்போ சொர்க்கத்திற்கு போகின்ற வரைக்கும் கவலையின் தாக்கம் இருக்கும், சொர்க்கத்துக்குள் நுழைகின்ற வரைக்கும் கவலையில் இருந்து மனிதன் விடுபட முடியாது என்பது திண்ணமாக தெரிகிறது சகோதரர்களே. இந்த கவலைகளினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், அதனால் அதிகம் 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 அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ செய்வதும், அதிகம் அழுவதும், பெரிய அளவுக்கு தீர்வை தராவிட்டாலும், சில நேரத்தில் பெரிய அளவுக்கு தீர்வை தராவிட்டாலும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திற்கு ஒரு பெரும் அருமருந்தாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை சகோதரர்களே. அல்லாஹ்வை நினைத்து மனமுருகி ஒருவன் அழுது பிராபலிக்கும் போது அந்த நேரத்தில் அவனுடைய துன்பம் தீருகிறதோ தீரவில்லையோ, நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுவது போல துன்ப எதிர்ப்பு சக்தி ஏற்படுகிறது, எதிர்கொள்ளக்கூடிய திராணி அவனுக்குள் ஏற்படுகிறது. அதனால் அல்லாஹ்விடத்திலே நாம இதுக்காக பெரிய அங்கலாய்க்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த மன திடத்தை ரப்புல் ஆலமீன் தருவதே பெரும் கொடை என்று நான் சொல்வேன் சகோதரர்களே. உலகில் படைக்கப்பட்ட அனைத்து நபிமார்களுமே கவலையே, ஏன்னா உலகத்துல விஐபிஸ் அவங்க தான். அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லக்கூடியவனுக்கு ஏதாவது கவலை ஏற்பட வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தாவாவை செய்யக்கூடிய மக்களுக்கு எப்படி கவலை ஏற்படும்? ஆனாலும் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும், படிப்பினையை தர வேண்டும் என்பதற்காக மனிதர்களில் மிகச்சிறந்தவர்களான நபிமார்களுக்கும் அல்லாஹ் கவலையை ஏற்பட செய்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையால் பிடிக்கப்பட்டனர். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையினால் பிடிக்கப்பட்டனர். ஹஜ்ரத் மூசா சுற்றி இருக்கக்கூடிய சூழலால் கவலையாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுற்றி இருக்கக்கூடிய சூழலால் கவலையாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஈசா சொல்ல முடியாத துயரங்களுக்கு இந்த சமூகத்தாலே ஆளாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மரியம் அதே போல கொஞ்சம் கூட மாறாமல், மகனை இந்த அளவுக்கு என்றால் தாய் இன்னும் அதிகப்படியாக ஆளாக்கப்பட்டார்கள். எல்லாவற்றை விட மேலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கவலைகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மற்றவர்களுக்கு மற்ற ரீதியிலாக கவலை வருகிறது என்று சொன்னால் ரசூலுக்கு நாலாப்பனோ கவலை சகோதரர்களே. ஒரு நாள் அல்லாஹ் என்றவர்கள் சொல்ல மறந்திருப்பார்களா? ஒரு நாள் ஒரு வக்து தொழுகையை விட்டிருப்பார்களா? அல்லது ஏதேனும் அல்லாஹ்வுக்கு இணையாக எதையாவது ஒன்று கற்பித்திருப்பார்களா? அப்படிப்பட்ட உத்தமனான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட நாலாத்திக்கிலும் பலவாறாக கவலைகளும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அவர்களை தொடர்ந்தே வந்தன. ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகளிலிருந்து மீட்சியடைய காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் சில விஷயங்களை கைவிட்டதே கிடையாது. நாம கைவிட்டதுனாலதான் அந்த கவலைகள்ல நம்ம என்ன செஞ்சிடறோம்? அழுத்தப்பட்டுறோம், மூழ்கடிக்கப்பட்டுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய பெரும் ஆயுதம் துஆ. காலையில இருந்து மாலையில வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை இபாதத்துகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்யாம இருந்ததே கிடையாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அவ்வளவுதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், என்னை துக்கத்திலிருந்து காப்பாற்று, என்னை கவலையிலிருந்து காப்பாற்று. அவ்வளவுதான். வேற எந்த பெரிய துஆ அது. ஆனா அந்த பெரிய துஆல பர்టిక్యులர் இந்த வார்த்தை மட்டும் கவலைக்கான தீர்வாக அமைகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் அப்படின்ற அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. அதற்கடுத்து அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த மற்ற ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதிகம் 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 தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க. இறைவன் பக்கத்துல போயிட்டீங்கன்னு சொன்னா என்னத வந்தாலும் கூட நமக்கு ஒரு பேக் போன் இருக்குது அப்படின்ற ஒரு உந்து சக்தி நம்மளை என்ன செய்யும் சொன்னா, துன்பத்தை கண்டு மருள விடாது, துன்பத்தை கண்டு துவல விடாது.
ஏன்னா பேக் போனாக எனக்கு அல்லாஹ் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதுகெலும்பை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்னு சொன்னா கவலை வந்த உடனே ஓடி வர்றான் பள்ளிவாசலுக்கு. மாலிக் பாய் கவலை வந்த உடனே என்ன செய்யறான்? பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றான். கஷ்டம் வந்த உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி வர்றான். ஓடி வரும்போது இறைவனுக்கானவனாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவனுக்கு கவலைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த கவலைகளே புறமுதுகிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மத்தியில ஒரு பெரும் பாதுகாப்பு வளையம் தொழுகை உள்ளவனுக்கு மட்டும் போடப்படுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நிறைய பெண் மக்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெண் மக்கள் எனக்கு ஒரு சொந்தத்துல ஒரு நபர் உண்டு. அவருக்கு அல்லாஹ்வுடைய கருணையினால் 6 பெண் மக்கள், 2 ஆண் மக்கள், 6 பெண் மக்கள். அந்த 6 பெண் மக்களையும் ஒரு சின்ன வியாபாரத்தை வைத்து எப்படி முடித்து கொடுத்தார்? கவலைகள் இல்லாமல் இருக்குமா? ஒவ்வொரு குமர் கரை சேரும் போதும் அவர் உயிர் போய் உயிர் வரும் சகோதரர்களே, அவர் உயிர் போய் உயிர் வரும். என்ன, பெண்களை பெற்பது பெரிய காரியம் அல்ல, சவாலாக அவர்களை வளர்ப்பதும் அவர்களுக்கு மனமுடித்து கொடுப்பதும் தான் பெரிய காரியம். அப்போ அந்த 6 பெண் மக்களையும் அவர் கல்யாணம் செய்து முடித்து கொடுக்கின்ற வரைக்கும் அவர் படுகின்ற பாடு, இன்னைக்கு நிம்மதியாக பேரன் பேத்தியோடு கண்ணார அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மனதார வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தூரத்து உறவு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த பேக் போனை அவருக்கு கொடுத்தது எது என்று நினைக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஆக்கப்பூர்வமான தொழுகை, ஆக்கப்பூர்வமான துஆ. இது மட்டும்தான் சகோதரர்களே பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமைகிறது. உலகத்தில் பிரச்சனைக்காக எத்தனை போய் சைக்காரிஸ்ட் போய் பார்த்தாலும் சரி, சைக்காரிஸ்ட் அதுக்கு தமிழ்ல சொல்லுங்களேன், உளவியல் ரீதியான பெரிய பாண்டித்துவம் பெற்ற நிபுணர்கிட்ட அவர் போனாலும் சரி, அன்பிற்குரியவர்களே, இந்த 2 தரக்கூடிய சொல்யூஷன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தந்தது, அவர்கள் உலகத்திற்கும் போதித்த அந்த போதனைகளின் மூலமாக மற்றவர்களுக்கும் அது அள்ளி கொடுத்தது. சகோதரர்களே, 6 பெண் மக்கள் என்பதெல்லாம் சாதாரண விஷயம். சில மக்கள் உடம்பு முழுக்க நோயோடு 80 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். பிரஷர் எத்தனை வருஷமா இருக்கு பாய்? பிரஷரா அது இருக்குதுங்க சார், கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்குது. 40 வருஷமா மாத்திரை போடுறீங்களா? ஆமா, காலையில 1 நைட் 1. எப்படி இவரால் வாழ முடியுது? தொழுகை சகோதரர்களே. தொழுகையை மறந்தவன் அவன் நினைவில் வைத்துக் கொள்ளட்டும், உறுதியாக அவன் எழுதியே வைத்துக் கொள்ளட்டும், கவலைகள் அவனை விட்டு போகாது. சக்தியை விட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுடைய நினைவும் ரப்புல் ஆலமீனுடைய நினைவுடைய ஒட்டுமொத்த பிம்பமாக இருக்கக்கூடிய தொழுகையும் மட்டும்தான் ஒரு மூமினை பாதுகாக்கிறது. கவலைகள் வந்தாலும் எப்படி சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து திரும்பவும் அடித்தவனே சேருகிறதோ, அதே போல கவலைகள் எந்த புறத்திலிருந்து வருகிறதோ, கஷ்டங்கள் எந்த புறத்திலிருந்து வருகிறதோ, இவன் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று வந்த சுவடு மாறாமல் சென்று விடுகிறது. கூடிய விரைவில் அவன் அல்லாஹ்விற்கானவனாக மாறிவிட்டபடியால் தொடர்ந்த துவாவின் காரணமாக அவன் முழுமையான முறையிலே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே அல்லாஹ்விற்கு சமர்ப்பணமாகப்படுகிறான். அவனுடைய துன்பங்களும் துயரங்களும் கூடிய விரைவிலே மறைந்து போகிறது. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை வந்துட்டாலே தொழுகைக்கு போயிடுவாங்க. தொழுகைன்னா நம்ம விட்டு தொழுகை மாதிரியா தொழுவாங்க? கவலையின் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சஜிதாவிலேயே அவங்க மௌத்தா போயிட்டாங்களோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் இருக்கும். சகோதரர்களே, நம்முடைய தொழுகை போலயா? அப்படியே தக்பீர் கட்டுறது, தபக்குன்னு குனிகிறது, அப்புறம் சமியெல்லாம் சொன்னாரா சொல்லலையான்னு சொல்லிக்கிட்டு தெரியாது, அப்படியே சஜிதாவுல தபால்னு போய் விழுறது, அப்புறம் ஏதோ அப்படி உட்கார்றது, அதுக்கப்புறமா திருப்பி விழுறது, எதுலையுமே இத்துமினான் இல்ல. ஒரு அமைதித்தன்மை இல்ல. அமைதித்தன்மை இல்லாத தொழுகைக்கு முன்னால் ஏற்கனவே சாதாரண நிலைகளிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ரொம்ப 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 நிதானத்தோடு இருக்கும். கவலைகள் என்று வந்துவிட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய தொழுகை பெரிய அளவுக்கு மாறிவிடும். சகோதரர்களே, பெரிய அளவுக்கு மாறிவிடும். ரசூலை போல இந்த உலகத்தில் துன்பப்பாக்கப்பட்டவர் யாருமே இல்லை. எல்லா நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலமாக்கள் சொல்லுவாங்க, துன்பத்திலேயே பெரிய துன்பம் என்ன தெரியுமா? கர்ப்பத்துல ஒரு பெண்ணுடைய வயிற்றின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே தந்தையை இழந்து போறதுதான் பெரிய துன்பம். கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. ஆமினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 6வது வயதில் தான் மதீனாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவர் ரசூலுடைய தந்தையின் கபரை கூட்டிட்டு போய் காமிச்சாங்களாம், இதுதான் உங்க வாப்பான்னு சொல்லி. எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனோபாவம்? ஒரு தந்தையை இழந்த குழந்தை, அதிலும் தந்தை என்ன கலர் என்று கூட பார்க்காத குழந்தை, தந்தை எந்த முகபாவம் என்று பார்க்காத குழந்தை, அந்த குழந்தைகிட்ட இதுதான்ப்பா உங்க வாப்பான்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறா அம்மா. அது அந்த குழந்தை பார்க்கும்போது அதனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, எண்ணில் அடங்காதது, அளவிட முடியாதது.
அந்த துன்பத்தின் பிரவாகத்தை யாரும் வர்ணிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல போட்டோவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அந்த கபரை காட்டினாங்க. ஆமினா, இதுதான் உன்னுடைய தந்தை வாப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கினார்கள் 6 வயதுல. ஆனா பெரிய பரிதாபத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் பாருங்க. இந்த உலகத்துல துன்பப்படுறேன் நான் மட்டும்தான் துன்பப்படுறேன்னு சொல்றான் பாருங்க. இவனோட ஒரு கேடுகட்ட உலகத்துல யாருமே இல்லை. மற்றவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும்தானே கஷ்டப்படுறேன், இன்னும் கஷ்டப்படுத்துவான். நான் துன்பப்படுறேன்னு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறான், மத்தவன்கிட்ட புலம்புறான்னு அது வேற விஷயம். நான் மட்டும்தானே துன்பப்படுறேன், என் கூட வந்தவன் அவன் நல்லா இருக்கிறானேன்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் ஆக தரங்கிட்டு போனவன்னு சொல்லி. அந்த பயணத்திலேயே ஆமினா அவர்களும் மரணம் அடைகிறார்கள். ஆமினா அவர்களும் மரணம் அடைகிறார். 6 வயதுல ஒரு குழந்தை அதிகம் எதிர்பார்ப்பது தாயை, அதன் கனவுகளை கொட்டி தீர்க்க அது எதிர்பார்ப்பது தாயை. அந்த 6 வயதுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற தாயையும் இழக்கிறார்கள். என்ன நடக்கும்? அபுவான்ற இடத்துல அந்த அம்மாவை பார்த்தாயிடுறாங்க. பின்னாடி காலத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்காக போகக்கூடிய நேரத்துல தாயினுடைய கபரை பார்க்கறாங்க. தாயினுடைய கபரை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா சகோதரர்களே? யார்கிட்டையும் எதுவுமே சொல்லல, முழந்தாலிட்டு அழுதார்கள். அத்தனை பேரையும் அள வைத்தார்கள் சகோதரர்களே, அத்தனை பேரையும் அள வைத்தார்கள். உண்மையிலேயே துன்பத்தின் ஆழத்தை, துன்பத்தின் ஆக்ரோஷத்தை உணர்ந்தவனால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு துக்கத்திற்கு ஆளாக முடியும். அது மட்டுமா துன்பம் என்று நினைக்கிறீர்கள்? இன்னொன்றை சொன்னால் ரொம்ப வேதனைப்பட்டு போவோம் நாம். யா ரசூலல்லாஹ், எப்படி வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் தாங்கள்? எங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் பட்ட பாடுகளில் இதுவும் இருக்கிறது என்று நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது, பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே அவர்கள் பெற்றெடுத்த அனைத்து மக்களும் இறந்து போய்விட்டனர் தெரியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளையை புதைப்பதை விட உலகத்தில் இந்த கொடுமை இருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்பம் நாம கடந்துகிட்டு அல்லாஹ்வை நிந்திக்கிறோமே, நான் தான் துன்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நாமே எழுந்துக்கிறோமே, நான் யார் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரக்தியின் உச்சத்தில் நிற்கிறோமே. இந்த உலகத்தில் ஃபாத்திமாவை தவிர அத்தனை மக்களையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தஃபன் செய்தார்கள். அருமையான பிள்ளை இப்ராஹிம் 1.5 வயது குழந்தை. அல்லாஹ் தஆலா 6 மக்களை தந்தான். 4 பெண் மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியாக ஒரு ஆண் மகனை தரும்போது எப்படி இருக்கும் ஒரு தந்தைக்கு? சந்தோஷத்தின் உச்சத்தில் செல்வார், சந்தோஷத்தின் உச்சத்தில் சென்றார்கள் இப்ராஹிம் பிறக்கும் போது. ஆனால் அந்த இப்ராஹிமுடைய மறைவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை தந்தது தெரியுமா சகோதரர்களே? அந்த குழந்தையினுடைய ஜனாசா வச்சுட்டு சொல்லுவாங்க, கவலை மிகைத்து விட்டது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. யா இப்ராஹிம், உன்னுடைய அந்த பிரிவினால் நாங்கள் கவலையாக்கப்பட்டிருக்கிறோம், துன்பமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த குழந்தையின் பிரேதத்தை வைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் எல்லாம் ஆறுதல் சொல்வதற்கு வருவார்கள். அப்படி சகோதரர்களே, உலகத்தில் பிள்ளையினுடைய மறைவையும் பார்த்தார்கள், பெற்றோர்களுடைய மறைவையும் பார்த்தார்கள். கட்டிய மனைவி தன்னை ஆழமாக நேசித்த அன்னை ஹதிஜாவினுடைய மரணத்தையும் பார்த்தார்கள். ஆனால் அத்தனை பிரிவுகளும் அத்தனை துன்பங்களையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போக காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கானவனாக வாழ்ந்தார்கள். அதனால் எஃகு போன்ற இதயத்தை, ஈமானிய இதயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான் சகோதரர்களே. நாம் தொழுகையில் காட்டக்கூடிய அந்த அசட்டை தனத்தினால் துன்பத்தை எதிர்கொள்ள சக்தியற்ற கோழைகளாக மாறிவிட்டோம். அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று திக்ர் செய்ய மறந்ததினால் துன்பத்தை கண்டு பயந்து ஓடக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். இறைவனை மறந்த ஹராமியத்தான காரியங்களை துணிந்து செய்வதனால் ஒரு சின்ன ஒரு அதிர்வை கூட தாங்க முடியாத, குழந்தை விட கேவலமாக, குழந்தை விட மோசமான ஒரு கோழையாக மாறிவிட்டோம் சகோதரர்களே. கவலைகள் என்ற பேரிலே, கஷ்டங்கள் என்ற பேரிலே, இன்னல்கள் என்ற பேரிலே, துன்பங்கள் என்ற பேரிலே, துயரங்கள் என்ற பேரிலே, நோய்கள் என்ற பேரிலே, இடிகள் என்ற பேரிலே, விபத்துக்கள் என்ற பேரிலே, பிரிவுகள் என்ற பேரிலே பலவாறான முறையில் நம்மை இதயத்தை துளைத்து காயப்படுத்தக்கூடிய உலகத்தின் காரணிகள் திரண்டே வந்தாலும் சரி, நான் சாஹிபுல்லா, அல்லாஹ்விற்கானவன், அல்லாஹ்வை உடையவன், அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை என்ற ஒரு மனோபாவத்தோடு வாழும்போது நிச்சய வெற்றி நமக்கு. துன்பங்களும் துயரங்களும் நம்ம விட்டு பறந்து செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது முதலாக நாம் கையில் எடுக்க வேண்டியது தொழுகை. நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது அடுத்துக்கு நாம கையில் எடுக்க வேண்டியது துஆ. இந்த ரெண்டும். மூன்றாவதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்.
இதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமல் செய்து நம்முடைய துன்ப துயரங்களை சீக்கிரத்திலேயே நம்மை விட்டு மகளச் செய்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தந்தருள்வானாக. வாஃபிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.